ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் உள்ள டெஸ்ட் நம்பர் 9க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். புதுசாக சேர்றவங்க பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் எதில் நடக்குது, ரெண்டாவது இப்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன, எதுலேருந்து வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தமிழுக்கு நம்ம என்ன ஷெடியூல்ன்றதை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அன்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் டாபிக் மென்ஷனாக இருக்கும். நான் அப்பப்போ அன்னன்னைக்குள்ள டெஸ்ட்டுக்கான சிலபஸும் உங்களுக்கு அப்பப்போ அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே டெலகிராம் சேனலில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு புதுசாக சேர்ந்தீங்க அப்படின்னாலும் அதில் என்ன சிலபஸ் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கீ பாருங்கள். நீங்களும் எக்ஸாம் எழுதிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 9க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேன் எனினே தப்புன பழவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நான்மணி கடிகையில் கடிகையுடைய பொருளில் தவறானதை சூட்டுக. வண்டு, அதுதான் தவறு, துண்டு தான் வரும், இங்கே வண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த அதிகாரங்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, அது 34. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை, இது ஒரு முதுமொழி. கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா முதுமொழி. பழமொழி நிறைய பேர் கெஸ் பண்ணுவீங்க, முதுமொழி தான் வரும். பொறுத்துக பாருங்கள், காயல்பட்டினம், திருப்புகழ், திருவாய்மொழி, காவடி செந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சிலர் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை, அருணகிரிநாதர், நம்மாழ்வார், சீதக்காதி. ஸோ இதில் என்ன கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு அது என்னென்னு சொல்கிறேன். கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன். காயல்பட்டினத்தில் இருந்தவர் சீதக்காதி, திருப்புகழை இயற்றியது அருணகிரிநாதர், திருவாய்மொழியை நம்மாழ்வார், காவடி சிந்து அண்ணாமலை. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த ஆண்டு 1891. குட்டி திருக்குறள் என அழைக்கப்படக்கூடிய நூல் நாலடியார். நீதி நூல்களுள் திருக்குறள் மற்றும் நாலடியாருக்கு அடுத்தபடியாக போற்றப்படக்கூடிய நூல் பழமொழி 400. மக்கள் பணியே இறைபணியாக எண்ணி தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். அடுத்து எதிர்ச்சொல், அதை வச்சு பொறுத்துங்க. எளிது, ஈதல், அந்நியர், இரவலர். உங்கள் ஆப்ஷனில் ஏற்றல், அரிது, உறவலர், உறவினர். கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன். எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புறவலர். தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என சமண முனிவர் எதை கூறுகிறார்னா கல்வியை கூறுகிறார். நான்மணி கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கொண்டிருக்கும் அப்படின்னா 4 அறக்கருத்துக்களை கொண்டிருக்கும். அடுத்தது செய், அந்த சொல்லின் பொருள் வயல். கூற்று 1, சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பு 14 கீழ்கணக்கு நூல்கள். ரெண்டாவது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை அறம் சாராதவைன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஒன்னில் பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறம் சார்ந்து தான் இருக்கும், இங்கே சாராதவைன்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த கூற்று தவறானது. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. ஒருவர் நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் எதை கொண்டு அறியப்படும் அப்படின்னா அவருக்கு பின் இருக்கக்கூடிய புகழ் மற்றும் பழியால் அறியப்படும். எந்த செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது, எனவே அருட்செல்வம் சிறந்த செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? பாரதிதாசன். நான்மணி கடிகையில் உள்ள 4 அணிகலன்கள் எதெல்லாம்? 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முத்து, பவளம், மரகதம், வைரம், மாணிக்கம். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், இந்த 4ம் சரியானது. நான்மணி கடிகை எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டதுன்னா 4ஆம் நூற்றாண்டு. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லார் ஒருவருக்காகவும் அப்படின்றது என்ன நெறி அப்படின்னா பொது உடைமை நெறி. பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால், இந்த புகவாக அப்படின்னா அதோடைய பொருள் உணவு. பழமொழியை முதுசொல் அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். காயிதே மில்லத் இருந்த பொறுப்புகள் என்னென்ன? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவுடைய செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர். இதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்றில் இந்திய அரசியலமைப்புடைய உருவாக்க குழுவுடைய உறுப்பினராக இருந்திருப்பார். இங்கே செயலாளர் கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் சரி, அடுத்து மக்களவை உறுப்பினர் சரி. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் ரெண்டாவது ஒன். 2, 3 ரெண்டும் சரி. கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காயிதே மில்லத். குடும்ப விளக்க நூலில் விருந்தோம்பல் அந்த பகுதியில் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னா 2ஆம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழினை இழக்கக்கூடாது அப்படின்னு எண்ணியது இளங்குமணனார். தேம்பாவணியில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை 3615. ஓதர் பிரிவு பற்றி கூறக்கூடிய நூல் தொல்காப்பியம். படங்களுடன் கூடிய அகர முதலியை வெளியிட்டவர் ராமநாதன். தமிழ் சொல்லகராதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சங்க அகராதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்ற பாடலை பாடியது கவிமணி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு 1962. பாவானந்தரால் வெளியிடப்பட்ட அகராதிகள் எதெல்லாம்? தற்கால தமிழ் சொல்லகராதி, மதுரை தமிழ் பேரகராதி. ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரி, ரெண்டுமே அவரால் வெளியிடப்பட்டது. அப்போ ரெண்டுமே சரி, 1, 2 சரி. பிரித்து எழுதுக. நீருலையில் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் நீர் கூட்டல் உலையில். பொறுத்துக. மடமகள் உணா 6 நல்கினாள் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் வழி இளமகள் கொடுத்தால் உணவு. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன். மடமகள் இளமகள் 6 உணா உணவு 6 வழி நல்கினால் கொடுத்தாள். பழமொழி நானூருடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழமொழி, முதுசொல், உலகவசனம் அனைத்தும். இந்த 3மே வரும், அதனால் அனைத்தும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையில் எத்தனை பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளாருன்னா 2 பாடல்களை. அந்த 2 என்னதுன்னா 7 மற்றும் 100வது பாடல். இந்த 2 பாடல்களையும் மொழிபெயர்த்திருப்பார். மாற்றம் எனது மானிட தத்துவம் அந்த வரிகளுடைய ஆசிரியர் கண்ணதாசன். குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்களில் தவறானதை சுட்டகன்னு கேட்டிருக்காங்க. அதில் கரெக்ட் ஆன்சரில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 தப்பு. எதுனா அருளோசை வராது. காயிதே மில்லத் என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா உருது மொழிச்சொல். முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். பழமொழி 400 பாடலின் எத்தனை பழமொழி இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா அதில் ஒரே ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். சீர்களை முறைப்படுத்தி எழுதணும். கரெக்டாக எழுதுறதுல உங்களுக்கு இப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளுக்கு 4th ஒன். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுக்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அடுத்து பொறுத்துக பாருங்கள். செந்தமிழ் செம்மல், செந்தமிழ் தேசிகர், செந்தமிழ் தேனி, செந்தமிழ் அந்தனர். உங்கள் ஆப்ஷனில் ஜியு போப், வீரமாமுனிவர், பாரதிதாசனார், இளங்குமரனார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு அதுக்கு நேராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுவது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குது கொஷினு. ஸோ சிறப்பு பெயர்களில் யாரோட பேர் தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், செந்தமிழ் செம்மல் ஜியு போப் கரெக்டு. அடுத்து செந்தமிழ் தேசிகர் பாருங்கள், வீரமாமுனிவர் கரெக்டு. அடுத்து செந்தமிழ் தேனி யாருன்னா பாரதியார் வரணும். இங்கே பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு. செந்தமிழ் அந்தனர் அதுவும் சரி. அப்போ கரெக்ட் ஆன்சர் நமக்கு 3 மட்டும் தவறு. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அகராதி என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் அவர்களை பற்றி காயிதே மில்லத் இஸ்மாயில் பற்றி கூறியது யாருன்னா தந்தை பெரியார். மாரி கூட்டல் 1 சேர்த்து எழுதுனா மாரி 1. நான்மணிக்கடிகையில் உள்ள மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 104. அவ்வளோதான். தேர்வு எண் 9க்கான விடைகள் முடிந்தது. ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கம்மியாக மார்க் எடுத்துக்கோங்க. அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க, கூட டைம் எடுத்து படிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.